தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அமெரிக்காவின் சிகாகோவில் பல்வேறு தமிழ் அமைப்புகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சிகாகோவில் தமிழ் அமைப்பினரை முதலமைச்சர் சந்தித்தார். அப்போது புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார். அவர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டார். தமிழர்கள் பல்வேறு அமைப்புகளாக பிரியாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ஆண்டுக்கு ஒருமுறையாவது தமிழ்நாட்டுக்கு வரும்படி அவர்களிடம் அழைப்பு விடுத்தார். முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா ஆகியோர் மீதான குட்கா வழக்கின் விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் என 27 பேருக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இவர்கள் அனைவரும் நேரில் ஆஜராகும்படி சென்னை எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. அதன்படி சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, டி.கே. ராஜேந்திரன், ஜார்ஜ் உள்ளிட்ட 25 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஜோடிக்கப்பட்ட, புனையப்பட்ட தவறான வழக்கு. இதை நாங்கள் நீதியை பெரிதும் நம்புகின்றோம், மதிக்கின்றோம். சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே வாதிட்டு நிரபராதி என்பதை நிச்சயமாக நிரூபிப்போம். முதன்முறையாக வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விசாரணை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள நடிகர் ஜெயம் ரவி, நீண்டகால யோசனை மற்றும் பரிசீலனைக்கு பிறகே ஆர்த்தியை பிரிய முடிவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். ஆர்த்தியை பிரியும் முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்றும், தன்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். தனது தனி உரிமையையும் தனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமையையும் மதிப்பளிக்கும்படியும் ஜெயம் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். விவாகரத்து முடிவு தனது சொந்த முடிவு என்றும், நடிப்பின் மூலம் ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்பதே தனது முன்னுரிமை என்றும் ஜெயம் ரவி குறிப்பிட்டுள்ளார். மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு தொடர்பாக வரும் புதன்கிழமை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி, சைதாப்பேட்டை மாடல் பள்ளி ஆகியவற்றில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு அறிவியலுக்கு முரணாக பேசியது சர்ச்சையானது. மேலும் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை மகாவிஷ்ணு அவமானப்படுத்தியதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களாக இருந்தவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கர் ஆகியோரிடம் இயக்குநர் கண்ணப்பன் எழுத்துப்பூர்வ அறிக்கையை பெற்றுள்ளார். அதனை ஆய்வு செய்து வரும் அவர் தேவைப்பட்டால் நேரில் அழைத்து விசாரணை நடத்துவார் என்று தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை தனது அறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதியிடம் அளிக்க இருப்பதாக கண்ணப்பன் தெரிவித்துள்ளார்.